வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வு 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ டோட்டல் மார்க் வந்து 90 மார்க்கு. ஆஃப் இயர்லி பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பேட்டர்ன் பேஸ் பண்ணியிருக்கோம். 90 மார்க் எக்ஸாமு. ஸோ இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நடுவினா நல்லா பார்த்துக்கோங்க. பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்துக்கள் யாது? தமிழங்களார் புகழ் பழியினை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? சாழல் என்பது யாது? பிரிவு 2 அவையின் 2 வினாக்களுக்கு விடை தருக. தமிழ்நாட்டின் மாநில மலம் சிறுகுறிப்பு வரைக. சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ஈராச மாணிக்கனார் கூற்றுக்கு யாரு? நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார்? பிரிவு 3 வந்து பார்த்தோன்னா எவையேனும் 7 வினாக்களுக்கு விடை தருக. கலைச்சொல்லாக்கம் பொருள் தருக. வல்லின மெய்களை இட்டி நீக்கி எழுதுக. அனைத்து துறைகளையும் ஆண்களைப் போலவே பெண்களும் அரசு பணியினை பெற வேண்டும். சான்றோர் மிகுந்த பொறுப்புடன் சிறப்பாக சேவை புரிந்து கொள்கையினை நிலைநாட்ட செய்தனர். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 × 8 நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டுவனாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது? சலச வாயில் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டு பொருள் விளக்குக. சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவன யாவை? வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை? பிரிவு 2 வந்து பார்த்தோன்னா எவையன் 2 வினாக்களுக்கு விடையிலி. அனந்தரங்கன் நாட்குறிப்பை வெளிப்படுத்தும் அரசியல் செய்திகளை விவரிக்க. ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை? திராவிடர்களின் மலைப்பேர்மிதம் குறித்து ஆர் பாலகிருஷ்ணன் கூறுவனற்றை எழுதுக. அடுத்து தீயினால் சுட்டப்புண் உள்ளாரம் மாறாதே நாவினால் சுட்டவடை இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியினை விளக்குக. ஓமையணியினை சான்றுடன் விளக்குக. அடுத்து தமிழாக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அனைத்து வினாக்களுக்கு விடை தருக. 3 × 6 18 காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல். இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பீடு செய்க. வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குறட்பாக்கள் சிலவற்றை விளக்கி கட்டுரையாக்குக. பௌத்த கல்வி சமண கல்வி மரபு கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதலை விவரிக்க. கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொருந்துவதை விளக்கி எழுதுக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவற்றை குறித்து நீவிர அறிவுணற்றை தொகுத்து எழுதுக. அடிப்புறாமல் செயல் வடிவில் எழுதுக. சிற்றோரும் என தொடங்கும் புரட்சி கவி பாடல். கெடும் என முடியும் குறட்பா. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா 11ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வு 2024க்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.